ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் இஷா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்தவனாக, முஹர்ரம் மாதமும் மூட நம்பிக்கையும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னால் பதிய வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஹிஜ்ரி 1434 முஹர்ரம் மாதத்தில் நாம் அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். முஹர்ரம் மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதம், ஒரு புனிதமான ஒரு மாதம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்குது, அதனுடைய சிறப்பு இருக்குது. அது தஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல வந்து இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது என்னன்னு சொல்றாங்கன்னா, வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாளில் இருந்த மாதங்களினுடைய எண்ணிக்கை 12. அதுல வந்து 4 மாதங்கள் புனிதமான ஒரு மாதம், 4 மாதங்கள் புனித மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது என்ன மாதம் என்று விளக்கும் பொழுது, துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதம் என்ன சொல்றாங்க, புனித மாதம். போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மாதம், யுத்தம் செய்வதற்கு அனுமதி இல்லாத ஒரு மாதம். மற்ற காலங்கள்லாம் அந்த அன்றைக்கு வாழ்ந்த அரபி மக்கள் வந்து யுத்தங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருந்தது. எதற்கெடுத்தாலும் சண்டைகள், சச்சரவுகள், இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருந்தன. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட என்ன செய்வாங்க, இந்த 4 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்களும், ரஜப் மாதம், இந்த 4 மாதங்கள் என்ன செய்வாங்க, யுத்தம் செய்ய மாட்டாங்க. அவங்க மற்ற வியாபாரம், போக்குவரத்து, மற்ற அவங்கள அதை கவனிக்கிறதுக்காகவும் பராமரிக்கிறதுக்காகவும் மற்ற காரியங்களில் ஈடுபடுவதற்காகவும் எல்லாரும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒப்பந்தம் எல்லாரும் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, இந்த மூட நம்பிக்கையை தெரிய முன்னாடி அந்த மாதத்துடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தில் வந்து நிறைய மூட நம்பிக்கை செஞ்சுக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் நிறைய மார்க்கத்திற்கு விரோதமான மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களையும் முரணான கருத்துக்களையும் பரப்பி கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அது ஒரு நல்லறங்கள் என்ற பெயரில். அதையும் நம்ம சுட்டி காட்டுவதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்ன, இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த மாதத்தினுடைய முக்கியமான நம்ம செய்ய வேண்டிய அமல் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டோமே. ஆனால் அதற்கு பின்னாடி அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அன்றைய மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்ரிக்கீன்கள், அந்த காஃபிர்கள், அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் இந்த மாதத்தை புனிதமான மாதமாக கருதி இருக்கிறாங்க. அவங்க முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் அவர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அந்த கௌபாவினுடைய திரைச்சீலை, கௌபத்துல்லா இருக்கா இல்லையா, அந்த அதனுடைய அந்த திரைச்சீலையை வந்து அன்னைக்கு தான் மாற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. அதை அந்த முஹர்ரம் மாதத்தை புனித மாதமாக கருதுனாங்க. அதில் 10வது நாளே அவங்க என்ன செஞ்சாங்க, புனிதமான ஒரு மாதம், ஆசுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், அதை அவங்க என்ன செஞ்சாங்க, புனிதமான மாதமாக கருதி கொண்டிருந்தார்கள். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ரமலான் மாதத்தில் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி
எந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆசுரா தினத்தில் நோக்கக்கூடிய அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரமலான் மாசத்துல யார் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் வந்து முஹர்ரம் மாசத்துல நோன்பு பிடிக்க விரும்புகிறாரோ அவர்கள் பிடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துருக்கு. நீ விரும்புனா பிடிச்சிக்கலாம், விரும்புனா விட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் எப்போ வருது? ரமலான் மாசத்துல நோன்பு கடமையாக்கி குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது மீது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு விரும்பினவர் வைத்துக் கொள்ளலாம், விரும்பினவர் விட்டுவிடலாம் என்ற கண்டிஷனுக்கு என்ன வந்துவிட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற வரைக்கும் நடந்த சம்பவம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை புனிதமான ஒரு நாளாக கருதுறாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் இந்த நாளை ஒரு பெருநாளாகவும் ஒரு திருநாளாகவும் கருதி கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய பெண்களுக்கு எல்லாம் அந்த தங்க நகைகளையும் ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்து அழகு வைக்கக்கூடியவர்களாக அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அதே மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க நோம்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கேட்பாங்க, நீங்க இந்த மாதத்தை சிறப்பிப்பதற்கும் இந்த மாதத்துல நீங்க அந்த ஆசுரா 10வது நாள் நோன்பு நோற்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ் ஃபிரௌனிடம் வந்து காப்பாற்றிய நாள். அல்லாஹ் வந்து எனக்கு இந்த நாளில் தான் காப்பாற்றினா. அந்த மாதிரி கடல்ல பிளந்து மிக அற்புதமான முறையில் அல்லாஹ் காப்பாற்றி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தான். எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் செஞ்சான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அவர்கள் நோன்பு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதனால என்ன செய்யறோம்? நாங்களும் நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட அதிக தகுதி வாய்ந்தவன் நான் தான். அவர் என்னுடைய சகோதரர், அவர் என்னுடைய நபி தோழர், என்னுடைய சகோதரர். உங்களை விட அதிகமான தகுதி எனக்கு தான் இருக்கிறது. அதனால நான் என்ன செய்வோம்? நாங்களும் இந்த நாளில் நாங்கள் நோன்பு பிடிப்போம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆசுரா 10வது நாளில் அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம யூதர்கள் செய்யக்கூடிய அதே நாளையே நம்ம நோன்பு நோக்கிறோமே அப்படின்னு சஹாபாக்கிட்ட செய்தி வரவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனையானால், உயிரோடு இருந்தேனையானால் 9, 10 நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வந்து முஹர்ரம் மாதத்தினுடைய ஆசுரா தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு 10வது நாள். யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக ரசூல் என்ன செய்யறாங்க? 9, 10 நான் சார் என்ன செய்வேன்? அடுத்த வருஷம் உயிரோட இருந்தா நான் பிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யல? உயிரோட இருக்க கிடையாது. ஆனா 9, 10 பிடிக்கிற சுன்னத் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை அங்கே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி அங்கே இருக்கிற காரணத்தினால நம்ம 9, 10 பிடிக்கிற சுன்னத். இந்த நோன்பு பிடிப்பதனால என்ன பயன்? ஒவ்வொரு நோன்புக்கும் நல்லா சொல்லும்போது என்ன சொல்றான்? யார் அரபாவில் வந்து துல்ஹஜ் 9ல் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த ஒரு வருட பாவமும் பின் செய்த ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரமலான் மாதத்தில் யார் இரவுல நின்று வணங்க ரமலான் மாதம் நன்மை எதிர்பார்த்து யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் அல்ல ஒவ்வொரு நல்ல மனுக்கும் சில பரிசுகளை கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஆசுரா தினத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடந்த வருடத்தின் ஒரு வருட பாவங்கள் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. யார் ஆசுரா தினத்தில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் செய்த ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பெரிய பெரிய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்ம வந்து அல்லாட்ட வந்து நம்ம பெரிய பெரிய தவறு நம்ம எதை கருதுறோமோ எதை நம்ம செஞ்சிருக்கிறோமோ என்று விளங்குறோமோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? அழுது தொழுது எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்போம். இந்த சிறு சிறு பாவங்கள்லாம் இருக்குது, அது கூடிக்கொண்டு தான் போகுது. பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, அடுத்தவனை நோண்டுறது, கிள்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பிழைகள்லாம் என்ன செய்யுது? கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கெல்லாம் பரிகாரமாக ஆக வேண்டும் என்றால் நாம் செய்த தவறுகள் இந்த மாதிரி சில நல்ல அறங்கள் மூலமாக நல்ல அமல்கள் மூலமாக என்ன செய்யும்? அல்லாஹ் வந்து அது இல்லாம ஆக்கிடுவான். அந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதமா என்ன இருக்குது? இந்த ஆசுரா தினத்துக்கு நோக்கக்கூடிய நோம்பும் இருக்கிறது. இது வந்து அதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பு. இந்த ஆசுரா தினத்துல 10வது நாள் நாம் நோக்கக்கூடிய நோம்பு எதற்காக என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அற்புதத்தினால் கடல் பிளக்கப்பட்டு பிறவன் உள்ளே மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரையேற்றப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்தான். பிற்கால மக்களுக்கு ஒரு அத்தாட்சியா இப்படி ஒரு செய்தான். அப்படி அந்த காரணத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை பெருமைப்படுத்தும் விதமாகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நீங்களும் நோன்பு பிடிங்கள் என்று சொன்னாங்க. இதுதான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம். நம்ம நோன்பு நோற்பதற்கு இதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. நோன்பு பிடிப்பதனால் நம்ம செய்த ஒரு வருட பாவம் முந்தைய ஒரு வருட பாவம் என்ன செய்யப்படுது? மன்னிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த முஹர்ரம் மாசம் வந்து விட்டாலே என்ன ஆயிடுச்சு? முஹர்ரம் மாசமே ஒரு பீடையான ஒரு மாசம் ஆயிடுச்சு.
துக்கமான ஒரு நாளாக மாறி போயிடுச்சு. ஏப்பா ஒரு துக்கமான அல்லாஹ் வந்து புனித மாதம் போர் செய்வது தடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம்னு சொல்றானே, அது எப்படிப்பா துக்க நாளாகும் அப்படிங்கும்போது நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த மாதத்துல 10வது நாள்ல ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளை இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை, கொஞ்சி குழாவிய ஒரு மனிதர் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் அல்லவா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் அல்லவா அப்படிலாம் சொல்றாங்க. நம்மளுக்கு அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்குரிய ஒரு பேரப்பிள்ளை தான் பாத்திமா ரலியல்லாஹு அவருடைய மகன் தான், அதாவது அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் தான். இதில் யாருக்கு என்ன செய்ய கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டதும் உண்மைதான். அவர்களும் இந்த வர்ற மாதத்தினுடைய அது ஆசுரா 10வது நாள் தான் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் கொல்லப்பட்டதற்காக அந்த நாள் துக்க நாளாக ஆகுமா, இது மேற்று. ஆனா ஆகாது. ஏன் ஆகாது? அது மார்க்கத்துல வந்து ஒரு நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக மாறுமா, அது மார்க்கத்துல வந்து புனிதமாகப்பட ஒரு நாளாக மாறுமா, அது வந்து அனுஷ்டிக்கக்கூடிய நம்ம வழிபடக்கூடிய அவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறுமா என்றால் மாறாது. அப்படி ஒரு காரியம் ஏற்பட சான்ஸே கிடையாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்திலேயே, அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே மார்க்கம் முழுமையாகிவிட்டது. அதுக்கப்புறம் எவ்வளவு தலைகீழான பிரளயம் ஏற்பட்டாலும், எவ்வளவு தலைகீழான மாற்றங்கள் ஏற்பட்டாலும், என்ன நடந்திருந்தாலும் அது வந்து இஸ்லாத்திற்கும் அந்த நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது சும்மா ஒரு வரலாறாக சொல்லியிருக்கலாம ஒழிய, அது ஒரு வரலாற்று பாடமாக மக்களுக்கு போதிக்கலாம ஒழிய, அதனால மார்க்கத்திற்கு எதுவும் கிடையாது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன செஞ்சான், மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான். அது முழுமையடைந்து விட்டது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள் எச்சரிக்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எனது அனுமதி இல்லாமல் யாராவது ஒரு காரியத்தை செய்தால் அது இறைவனால் ரத்து செய்யப்படும். இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பிதா குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதே மாதிரி நடைமுறைகளில் கலாச்சாரங்களில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் நடைமுறை. மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். அந்த ஒவ்வொரு காரியமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா பிரச்சாரங்களிலேயும் எல்லா உரைகளையும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னாடி இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு துக்கமான சம்பவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் என்ன இல்லை, அதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு இஸ்லாமிய லேபிளை ஒட்டுவதற்கும் இஸ்லாமிய கலர் பூசுவதற்கும் எந்த சான்றும் கிடையாது. மார்க்கம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முழுமையாக இருக்கு. ஆனா என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பொதுவாக இஸ்லாம் மார்க்கம் இந்த துக்கத்தை பற்றி என்ன சொல்லுது, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர்களுக்கு என்ன செய்யலாம், துக்கம் அனுஷ்டிக்கலாம். அது என்ன இழப்புங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டில் இழக்கும் பொழுது, சொந்த பந்தங்களை இழக்கும் பொழுது, நேசித்தவர்களை பழகினவர்கள் இழக்கும் பொழுது அவர்களுடைய இழப்புகள் தெரியும். ஆனால் அதுக்கு மார்க்கம் என்ன வரமுறை வைக்குது, 3 நாள் நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கலாம். 3 நாளைக்கு என்ன செய்யலாம், வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், கவலையா இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 3 நாளைக்கு அப்புறம் நீங்க நார்மலுக்கு வந்துடும். நீங்க எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளை என்ன செஞ்சிடணும், செய்து விட வேண்டும். அதுதான் மன அழுத்தம் இல்லாம ஒரு நல்ல ஒரு மருத்துவத்திற்கும் மருத்துவம் அப்படின்னு சொல்றான். அதிக நாள் நீங்க வந்து கவலையா துக்கமா இருக்கலாம், என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறேன், மனநோய் வந்துடும்னா சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப தெளிவாக 3 நாள் நிர்ணயிக்குது. அது நீங்க துக்கம் அடிச்சிங்க அது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரே ஒரு ஆளை தவிர, யாரு, கணவனை இழந்த மனைவி 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். அவங்க மட்டும் என்ன செய்யலாம், நறுமணம் பூசாம, அந்த மாதிரி கலர் கலரா ஆடை அணியாம, அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யலாம், அவங்க வந்து 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம ஒழிய, மற்ற யாருடைய இழப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் என்ன செய்ய முடியாது, துக்கம் 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க முடியாது. அப்படி ஒரு மனிதர், ஒரு நல்லவர் இறந்து விட்டால், ஒரு ரசூலுல்லாஹ்வை நேசித்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளை இறந்து விட்டதற்காக நம்ம துக்கம் வருஷம் துக்கம் அனுஷ்டிப்பதாக இருந்தால், உலகத்தில் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க, எத்தனையோ நபிமார்கள் இறந்திருக்கிறாங்க, எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் நம்ம துக்க நாள் அனுஷ்டிக்க நம்ம ஆரம்பித்தமையானால் 364 பத்தாது. ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபி வந்திருக்கிறாங்க, எத்தனையோ நல்லடியார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, போர்க்களங்களில் எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. உஹது போர்க்களத்தில் 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல யுத்தங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. யூதர்களால நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ நபிமார்கள். அல்லாஹ் அப்படி கஷ்டத்தும் நபியை பல நபிமார்கள் என்ன செஞ்சிய கொன்று குவித்தீர்கள் நல்லா சொல்லலாம். அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல மனிதர் இறந்ததுக்காக அவர்களுக்கு வந்து துக்கம் அனுஷ்டிக்கணும், துக்க நாளா கொண்டாடணும்னு நினைச்சமையானால் என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா நாளையும் துக்க நாளா தான் ஆக்கணும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
அல்லாஹ் வந்து எந்த நாளை வந்து ஒரு சந்தோஷமான நாளாக ஆக்கியிருக்கிறானோ, எந்த நாளை வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடலை பிளந்து தன்னுடைய அதிசயத்தால அற்புதத்தால காப்பாற்றி உலகத்தினுடைய தட்டாம்பிள்ளையாக இருந்த கொடுங்கோல்மையாக இருந்த ஒரு மன்னனை அழிவு பாதையில கொண்டு போய் அவனை கடல்ல மூழ்கடிச்சு அழிச்சு பிற்கால மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய ஒரு மாபெரும் ஒரு பொன்னாள். அந்த நாள் என்ன செய்யறாங்க, துக்க நாள்னு சொன்னால் மார்க்கத்தில் கேட்டுக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளை ஒரு சந்தோஷமான நாளாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க நோன்பு நோட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று சொன்ன ஒரு நாளை துக்க நாளா ஆக்குறது என்ன கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த சியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க இந்த நாளை வந்து ரொம்ப ஒரு பாரதூரமானவா செய்யறாங்க. ஆனால் அவங்கள அதனுடைய வழிமுறையை பின்பற்றி அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அதனுடைய வழிமுறை எப்படி எல்லாம் போறாங்க. இந்த 5 கை இப்படி இப்படி வச்சிருப்பாங்க, பார்த்துட்டு பஞ்சா என்று சொல்வார்கள். இப்படி 5 குதிரைகளை வச்சுக்கிட்டு போவாங்களா இல்லையா? இங்க பார்த்ததுல என்னன்னு தெரியல, இப்படி குதிரைகளை வச்சு ஒவ்வொரு பல ஊர்கள் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. இது என்ன கை அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, இது 5 விரல் வந்து 5 பேரு. யாரு? ஹம்சத்துன் குதுபீதியா சர்ரல் வபாய் ஹாத்திமா யா முஸ்தபா யா முர்சலா வபுனாஹுமா வல் ஃபாத்திமா அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லா ஒன்று, அலி ரலியல்லாஹு அவங்க ஒன்று, ஹசன் ஒன்று, ஹுசைன் ஒன்று, ஃபாத்திமா ஒன்று. 5 பேரு. என்னத்துக்கு 5 பேரு? இவர் துக்கத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து எங்களை என்ன செய்வாங்க, காப்பாற்றுவார்கள். எங்களுக்கு 5 பேர் இருக்கிறார்கள், எங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் கடவுள்மார்கள், எங்களுக்கு 5 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பகிரங்கமா சொல்றாங்க. எழுதி சியாக்களுடைய கொள்கை 5 பேர். அது அல்லாஹ் விட்டுவிட்டாங்க பாருங்க, அல்லாஹ் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தபா முர்சலா வபுனாஹுமா 2 குழந்தைகள் ஒரு ஃபாத்திமா, இந்த 5 பேர் இருக்கிறார்கள் என்று பட்டவர்த்தனமாக அவர்கள் சொல்கிறார்கள். இதை கவிதையாகவும் எழுதி வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள், சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பிற மதத்தினுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தீ மிதிக்கிறது இஸ்லாமிய கலாச்சாரமா, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் சொல்லிட்டு நெஞ்சில மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இன்னும் கோரமான காட்சியில் பிளேடை மாட்டிக்கொண்டு அடிக்கிறாங்க. இஸ்லாம் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வதை விரும்புதா? தன்னைத்தானே ஒரு மனிதன் வருத்திக் கொள்வதை விரும்புதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்வதனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் வந்து உங்களை கஷ்டப்படுத்தி அவன் சந்தோஷம் அடையக்கூடியவன் கிடையாது. இதெல்லாம் பிற மதத்துடைய கலாச்சாரம். கடவுளுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக, கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக ஈட்டியை குத்திக்கிறது, வேலை குத்திக்கிறது, தொங்கிக்கிட்டு போறது, பூங்குழி இறங்குறது, காலில் செருப்பு போடாம நடக்கிறது, வெயில நடக்கிறது, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? பிற மதத்துடைய கலாச்சாரம். இது அப்படியே என்ன செய்யறாங்க, காப்பி அடிச்சு நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாளில் வந்து மீன் சாப்பிடக்கூடாது. அந்த 10 நாள் முஹர்ரம் வந்து விட்டால் அந்த முஹர்ரம் 10வது நாள் வரைக்கும் மீன் சாப்பிடக்கூடாது. அது புது தம்பதிகள் என்ன செய்யக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை அப்படியே உள்ள கொண்டு வராங்க. அந்த சியாக்கள் என்பவர்கள் யார்? இவர்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மதமே கிடையாது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவர்கள். அவர்கள் வந்து குர்ஆன் ஹதீஸை நிராகரித்தவர்கள். சஹாபாக்களை காபீர் என்று சொன்னவர்கள். குர்ஆன் ஹதீஸ் இன்னும் முழுமையை பெறவில்லை என்று சொன்னவர்கள். அதாவது தனி மனிதர் மேல முஹப்பத் வைத்துக் கொண்டு அவரை அல்லாஹ்வாக்கியவர்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் அல்லாஹ் அப்படின்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அப்படின்ட்டாங்க. இப்படி எல்லாம் சொல்லி இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியே போனவர்களை வந்து அவர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, மன்த சப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ, அதன்படி யார் நடக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சேர்ந்தவர்கள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவங்க கிடையாது. இந்த முகமது தூதருடைய உம்மத்து அவங்க கிடையாது, வெளியே போனவங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் அதை அப்படி செய்யறாங்களா இல்லையா? அடிச்சு கொள்வது, ஒப்பாரி வைக்கிறது, அழுகிறது, அவர்கள் தான் செய்து கொண்டாங்க. ஒப்பாரி வைக்கக்கூடிய வேலையெல்லாம் யார் செய்த வேலை? யூதர்கள் செய்த வேலை. அவர்கள் செய்த வேலை. அதே மாதிரி தர்கா வழிபாடு இவரெல்லாம் யாருடைய வேலைங்கிறிய? யூதர்களிடம் வந்து காப்பி அடிச்சு சியாக்கள் காப்பி அடிச்சு உள்ள வந்து சுன்னத்து ஜமாத்துங்கிற பேர்ல, சுன்னத்து ஜமாத்துங்கிற லேபிள்ல உள்ள வந்திருக்குது. எது? பிற மதத்தினுடைய கலாச்சாரமும் பிற கொள்கையினுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாத்துல வந்து இருக்குது. அதனால வந்து இதுக்கு இஸ்லாத்துக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. இன்னும் அவங்க நிறைய அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குதிரையில போகிறது, கூட்டமா போறது, இனிமே இந்த நெஞ்சு பானம் குடிச்சாருன்னு சொல்லிட்டு பானங்கள் கொடுக்கறது, வீட்டுக்கு புலக்காட்டை பிடிக்கிறது, ஆம்பளை பிள்ளை வேணும்னா விரல் மாதிரி நீளமா அந்த மாதிரி புலக்காட்டை சுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, பிற மருத்துவர்கள் செய்யக்கூடிய அப்பட்டமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது கொல்லப்பட்டிருக்க கூடாது. அவர்கள் கொல்லப்பட்டது துக்கமான விஷயம்தான், துக்கமான செய்தி தான். எத்தனை நாளைக்கு தான்? 3 நாளோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடணும். இன்னும் சொல்ல போனா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த போர்க்களத்துக்கு போனாங்களா, அது மொத்தம் எத்தனை பேர் போனாங்க? 100க்கும் குறைவானவர்கள். அவர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். யாரு? எஜீது.
மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. இவர் என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு போறாங்க. இது வந்து மக்கள் எல்லாம் நாங்கள் ஆதரவு தாராளம்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. நானும் வரேன்னு உள்ளாக வருவாங்க. கடைசியில் என்ன ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. 100 பேரை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எதிர்த்து போராட போறாரு. அதனால வந்து அதுவும் தப்பு. அவர் என்ன செஞ்சிருக்கணும், அமைதி காத்திருக்கலாம், நல்லது சொல்லியிருக்கலாம், அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பிரிந்து இருந்த 2 சாம்ராஜ்யத்தை ஒன்று சேர்க்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தம்பி அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க வந்து ஒரு அனுசரித்து போயிருக்கலாம். இந்த சியாக்களுடைய தூண்டுதலின் காரணமாக இந்த பாரிசிகள், அதாவது ஈரான்ல இருக்கக்கூடியவர் அவருடைய தூண்டுதல், அந்த மக்களுடைய தூண்டுதலின் காரணமாக சில சம்பவங்கள் நடக்குது. எதிர்ப்பு நடக்கக்கூடாத சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றில் வந்து கருப்பு எழுத்துக்களால் வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம், கருப்பலா என்று சொல்லக்கூடிய சம்பவம். எப்படி அது நடந்திருக்கவே கூடாது. ஆனா எசீத் அவர்கள் கட்டளையிடவும் கிடையாது, நீங்க வந்து கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் கிடையாது. நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து விட்டது, அது நடந்திருக்க கூடாது. என்ன செய்ய, அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அந்த சம்பவத்தை நினைக்கலாம், அதை சொல்லலாம். 3 நாளைக்கு அவங்க குடும்பத்தார்கள் துக்காணிக்கலாம், மனைவியை தவிர மற்றவங்க என்ன செய்யலாம், 3 நாளைக்கு துக்காணி அனுபவிக்கலாம். இதுதான் மார்க்கத்தில் உள்ளதை ஒழிய மற்றபடி செய்யக்கூடிய அதன் பேரால் நடக்கக்கூடிய அத்தனை இது அனாச்சாரம், பிதாத்து, மார்க்கத்தில் புதுசாக வைக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இந்த வர்ற மாதம் வந்துட்டு அவங்க என்னென்ன அநியாயம் பண்றாங்க. பல ஊர்களில் வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து பெரிய பெரிய கோயிலில் வந்து காப்பு கட்டுவாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி விழா கோலம் தூண்டுறாங்க. அம்மாரில் அடிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது. இன்னும் சொல்ல போன சொல்றாங்க, எவன் துக்கத்தின் காரணமாக கன்னத்தில் அரைந்து கொள்பவனும், சட்டையை கிழித்துக் கொள்பவனும், அறியாமை கால வார்த்தைகளை சொல்லி கூக்குரலிட்டு கத்துபவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது. இது அப்படியே செய்யறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, கணம் மாறி மாறி அடிச்சுக்கிறது செய்யறாங்க, கத்துறாங்க. எப்படி கூக்குரலிட்டு கத்துற அறியாமை கால வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவன் ஆசமா போட்டு இவன் ஆசமா போட்டு அப்படின்னு சொல்லி கத்துறது, திட்டுறது, மாறி மாறி அடிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, அழுகிறது. ஒப்பாரி வைக்கிறது அழுகிறது பிரச்சனை கிடையாது. அதுக்காக 1400 1000 வருஷம் ஆச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு, 1350 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் உட்காந்து அழுகிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே என்ன செய்ய, யாருக்கும் நடக்காத ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மார்க்கெட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த வர்ற மாதத்தில் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், நோன்பு பிடிக்க சொல்லி இருக்கிறார்கள். நோன்பு பிடிப்பதனால உங்களுடைய முன் செய்த பாவங்கள் முன் செய்த ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால வரக்கூடிய இந்த வர்ற மாதம் நம்மளை நெருங்கிருச்சு. இன்னைக்கு காலையில் சகர் 9-10 பிடிப்பது என்ன சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. 10-11 பிடிக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. சில பேர் சொல்றாங்க 10-11 பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்தியும் கிடையாது. 9-10 பிடிக்கிறதுக்கு ரவி வழியில் ஆதாரம் இருக்கிறது. நான் இன்னைக்கு காலையில் சகர் சால வெள்ளிக்கிழமை என்ன செய்ய, வெள்ளிக்கிழமை ஒரு நோன்பு, சனிக்கிழமை ஒரு நோன்பு, 2 நோன்பு. இந்த 2 நோன்பு பிடித்தா நம்ம அறியாமல் செய்த தெரியாமல் செய்த சிறு பாவங்கள் என்ன செய்யும், அல்லாஹ் வந்து மன்னித்து அருள் புரிவான். அந்த நோன்பை நோற்று அல்லாஹ் நம்ம செய்த சிறு சிறு பாவங்களை மன்னித்து அல்லாஹ்வுடைய கருணையை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.